என் மண் என் மக்கள் புது புரட்சி நடைபயணம் நீ துணிவுடன் நடந்திடவா என் மண் என் மக்கள் ஒரு மலையாய் நம் தலைவன் நம்முடன் வருகின்றார் இனி ஒரு நாளும் ஊழல் இங்கே தொடர்ந்திட முடியாதே தமிழ் மண்ணில் இனிமேல் லஞ்சம் பெற்றொரு கொடுமைகள் இருக்காதே தமிழகமே தலை நிமிரும் காலம் வந்தாச்சே என் மண் என் மக்கள் புது புரட்சி நடைபயணம் நீ துணிவுடன் நடந்திடவா தமிழகம் தாங்கும் தாமரடா நம்ம தமிழுக்கு இவன் தான் பல பிறடா நரி கூட்டம் இனிமேல் ஓடுமே நல்ல உள்ளமே நாட்டை ஆளுமே பொய் வேஷம் போட்ட கூட்டமே அந்த வேஷத்தை கலைக்கும் நேரமே அடமோடி இடம் பயின்றவன் தான் அண்ணாமலைதானே புறப்பட்டுட புது புரட்சியடா தமிழகத்தை நீ மீட்டிடவா என் மண் என் மக்கள் புது புரட்சி நடைபயணம் நீ துணிவுடன் நடந்திடவா மக்கள் தள்ளாடுதடா தாலி அறுக்கும் ஆட்சியடா எங்க குடும்ப அரசியல் நடக்குது அதை ஒழிக்க நெஞ்சம் துடிக்குதே கோயில் அழிக்கும் கூட்டமே உங்க கூடார வழிய போகுதே தேசியமும் தெய்வீகமும் நமது தானே புறப்பட்டுட புது புரட்சியடா தமிழகத்தில் பெரும் எழுச்சியடா என் மண் என் மக்கள் புது புரட்சி நடைபயணம் நீ துணிவுடன் நடந்திடவா என் மண் என் மக்கள் ஒரு மலையாய் நம் தலைவன் நம்முடன் வருகின்றார் என் மண் என் மக்கள் என் மண் என் மக்கள் வரணும் மோடி நல்ல ஆட்சியை தொடரும் மோடி உயிரின் நாடி எங்கள் முன்னாடி வளரும் நாடும் இந்த உலகை ஒரு நாள் ஆடும் தமிழும் பலரும் சேரும் தரும் முன்னேற்றம் தமிழாரி உயர்ந்திடவா தடை மீறி பறந்திடவா வரலாற்றை தெரிந்திடவா தன்மானம் மீட்டிடவா விடியாத விடியலை நீ பணியாமல் எதிர்த்திடு நீ துணிவோடு துறந்திடு நீ வெறி கொண்டு வா மலை அஞ்சாத இமயமலை அண்ணாமலை
செய்யலாம், மக்கள் மனதினை வெல்லலாம், வெற்றி வாகையை சூடலாம். உழைப்பாளர் வாழ்வுயர, விவசாயம் பின்னுயர, இளைஞர்கள் வாய்ப்புயர, தாய்மார்கள் தலை நிமிர, தாய் தமிழும் பெருமை பெற, பால் முழுதும் புகழ் பாட, என் மண் என் மக்களும் உணர்வோடு வாழாமலை அஞ்சாத இமயமலை அண்ணாமலை ஓயாமல் அடிக்கும் மலை. அண்ணாமலை வந்தாச்சே பதில் ஒரு சொல்லாச்சே அண்ணாமலை வந்தாச்சே இருளி நீ விழுந்தாச்சே அண்ணாமலை வந்தாச்சே பதில் ஒரு சொல்லாச்சே அண்ணாமலை வந்தாச்சே இருளி நீ விழுந்தாச்சே. வரணும் வரணும் மோடி நல்ல ஆட்சியை தொடரும் மோடி உயிரின் உயிரின் நாடி எங்கள் முன்னோடி வளரும் வளரும் நாடும் இந்த உலகை ஒரு நாள் ஆடும் தமிழும் வளரும் சேரும் தரும் முன்னேற்றம். தமிழானி உயர்ந்திடவா, தடநீரை பறந்திடவா, வரலாற்றை தெரிந்திடவா, தன்மானம் மீட்டிடவா, விடியாத விடியலை நீ பணியாமல் இருந்திடு நீ, துணிவோடு துறந்திடு நீ, எரிகொண்டு வா மலை அஞ்சாத இமயமலை அண்ணாமலை ஓயாமல் அடிக்கும் மலை. அண்ணாமலை வந்தாச்சே பதில் ஒரு சொல்லாச்சே அண்ணாமலை வந்தாச்சே இருளி நீ விழுந்தாச்சே அண்ணாமலை வந்தாச்சே பதில் ஒரு சொல்லாச்சே அண்ணாமலை வந்தாச்சே இருளி நீ விழுந்தாச்சே. என் மண் என் மக்கள் என் மண் என் மக்கள் என் மண் என் மக்கள். என் மண் என் மக்கள் புது புரட்சி நடைபயணம் நீ துணிவுடன் நடந்திடவா. என் மண் என் மக்கள் ஒரு மலையாய் நம் தலைவன் நம் உடன் வருகின்றார். இனி ஒரு நாளும் ஊழல் இங்கே தொடர்ந்திட முடியாதே. தமிழ் மண்ணில் இனிமேல் லஞ்சம் என்றொரு கொடுமைகள் இருக்காதே. தமிழகமே தலை நிமிரும் காலம் வந்தாச்சே. என் மண் என் மக்கள் புது புரட்சி நடைபயணம் நீ துணிவுடன் நடந்திடவா. ஏழைக்கு இவன் தான் பனிமலனா, இனி எதிர்க்கு இவன் தான் எரிமலனா. தமிழகம் தாங்கும் தாமரனா, நம்ம தமிழுக்கு இவன் தான் பலபிரனா. நரி கூட்டம் இனிமேல் ஓடுமே, நல்ல உள்ள நாட்டை ஆளுமே. பொய் வேஷம் போட்ட கூட்டமே, அந்த வேஷத்தை கலைக்கும் நேரமே. அடமோடி இனம் பயின்றவன் தான் அண்ணாமலைதானே. புறப்பட்டுடா புது புரட்சியடா, தமிழகத்தை நீ மீட்டிடவா. என் மண் என் மக்கள் புது புரட்சி நடைபயணம் நீ துணிவுடன் நடந்திடவா.
நடக்குதடா டாஸ்மாக்கில் மக்கள் தள்ளாடுதடா தாலி அறுக்கும் ஆட்சியடா எங்க குடும்ப அரசியல் நடக்குதே அதை ஒழிக்க நெஞ்சம் துடிக்குதே கோயில் அழிக்கும் கூட்டமே உங்க கூடார வழிய போகுதே தேசியமும் தெய்வீகமும் நமது தானே புறப்பட்டுட புது புரட்சியடா தமிழகத்தில் பெரும் எழுச்சியடா என் மண் என் மக்கள் புது புரட்சி நடைபயணம் நீல் துணிவுடன் நடந்திடவா என் மண் என் மக்கள் ஒரு மலையாய் நம் தலைவன் நம்முடன் வருகின்றார் என் மண் என் மக்கள் என் மண் என் மக்கள் பயணம் இது பயணம் நம் அண்ணாமலையின் பயணம் பயணம் நடைப்பயணம் நம்மை காத்திடும் தமிழனின் பயணம் ஏழை கண்ணீரை இது துடைத்திட புறப்பட்ட பயணம் கேட்கும் வீணோரை இது விரட்டிட வருகின்ற பயணம் எப்போது விடியும் எம்மோட காலம் என்றெங்கள் நிலை இருக்கு இப்போது தருணம் முன்னோடு தவழும் நம்பிக்கை நிலச்சிருக்கு சிங்கம் திசையெங்கும் தன் பாதத்தை பதித்திடும் பயணம் தங்கம் இவர் தங்கம் என நாடே முழங்கிடும் பயணம் பயணம் இது பயணம் நம் அண்ணாமலையின் பயணம் பயணம் நடைப்பயணம் நம்மை காத்திடும் தமிழனின் பயணம் பாண்டியரும் சேரர் பல்லவ சோழர்களும் சேர்ந்தே பிறந்திட்ட ஓருருவம் அண்ணாமலையே உந்தன் முகம் கார்முகிலும் கானம் பாடிய கூட வரும் காலம் எமக்கு தந்தவரம் தங்கத் தலைவா உந்தன் குணம் பாதை முழுதும் பாசங்கள் மலரும் தடைகளினி இல்லை தமிழகம் உன் கையில் வா தலைவா பயணம் இது பயணம் நம் அண்ணாமலையின் பயணம் பயணம் நடைப்பயணம் நம்மை காத்திடும் தமிழனின் பயணம் போராளி சிங்கமே தீயாக வந்ததே தூளாகும் துன்பம் யாவுமே நேர்கொண்ட நியாயமே என்னாலும் வெல்லுமே வாழாது பொய்கள் என்றுமே சேர்வோம் விடிகள் அரசிலே நாங்கள் இருட்டில் வாழ்கிறோம் திருட்டு பொய்களில் மூச்சு திணறி சாகிறோம் கனிம வளங்களை தினமும் திருடி விற்பதா குடும்ப ஆட்சியில் தலை குனிந்து நிற்பதா பொய்கள் வழிப்பறி இங்கு புதிய மாடலா கொலையும் நடுங்குதே என்று
தெரியாமலே தீ வந்ததே, தோளோடு தோள்கள் சேருதே. நம் மக்களை காப்பாற்றவே காக்கி சிங்கம் இங்கு வந்ததே. அறத்தோடு வாழ்கின்ற நேர்மையின் சிகரம், துளி கூட பயமில்லா விதிகளில் உதிரம். உழைப்பாளர்கள் என்றும் இவருக்கு பக்கம், தொடர்ந்தேதான் கையில் வெற்றிகள் நிற்கும். என் மக்கள் என்று வேங்கை வீதி வந்ததே, எந்த மண் என்று எங்கள் நெஞ்சை தொட்டதே. காக்கி சிங்கம் வார்த்தை கேட்டு ரத்தம் ஊறுதே, தீமை பார்த்து நியாயம் கேட்க தெம்பு ஏறுதே. என் மக்கள் என்று வேங்கை வீதி வந்ததே, எந்த மண் என்று எங்கள் நெஞ்சை தொட்டதே. காக்கி சிங்கம் வார்த்தை கேட்டு ரத்தம் ஊறுதே, தீமை பார்த்து நியாயம் கேட்க தெம்பு ஏறுதே. போராளி சிங்கமே தீயாக வந்ததே, தூளாகும் துன்பம் யாவுமே. நேர்கொண்ட நியாயமே என்னாலும் வெல்லுமே, வாழாது பொய்கள் என்றுமே. சேர்வோம் விடிகள் அரசிலே, நாங்கள் இருட்டில் வாழ்கிறோம். திருட்டு பொய்களில் மூச்சு திணறி சாகிறோம். கனிம வளங்களை தினமும் திருடி விற்பதா, குடும்ப ஆட்சியில் தலை குனிந்து நிற்பதா. கொலைகள் வழிப்பறி இங்கு புதிய மாடலா, கொலையும் நடுங்குதே என்று இரவு பாடலா. உழைச்சு பேசிடும் இந்த திருட்டு கூட்டத்தை திரட்டி ஓடவே எங்கள் வேண்டை வந்ததே.
என் மக்கள் என் மண் என் மக்கள் என் மண் என் மக்கள் என் மண் என் மக்கள். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி. தமிழகத்தின் விடிவெள்ளி, தமிழகத்தின் விடிவெள்ளி, தமிழகத்தின் விடுதலை. திராவிட கழகத்திற்கு சூறாவளி. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, கடுமையான வெயில் இந்த அற்புதமான திருப்போரூர் தொகுதியில முழுமையாக உங்களோடு வர முடியவில்லை. இந்த அற்புதமான திருப்போரூர் தொகுதியில வேற மைக் கொடுப்பா, வேற மைக் கொடுப்பா. ஹலோ ஹலோ. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த சுட்டரிக்கின்ற வெயில்ல திருப்போரூர் தொகுதியில முழுமையாக உங்களோடு நடந்து வர முடியவில்லை என்றாலும் கூட சிறிது நேரம் உங்களோடு நடந்து வருவதற்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய காவல்துறை அளித்திருக்கின்றார். தமிழகத்தில் ஜூலை 28ஆம் தேதி ஆரம்பித்த நம்முடைய யாத்திரை என் மண் என் மக்கள் முடிவு பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்னும் நமக்கு 10 தொகுதிகள் மட்டும்தாங்க ஐயா பாக்கி இருக்கு. 224வது தொகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். பிப்ரவரி 27ஆம் தேதி நடக்கும் பொழுது 234வது தொகுதியை முடித்திருப்போம். பல்லடத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடைசி தொகுதி கூட அவர்கள் வந்திருப்பார்கள். சென்னையில இந்த 20 தொகுதியில மட்டும் முழுமையாக உங்களோடு நடக்க முடியவில்லை. மிச்சம் இருக்கக்கூடிய 214 தொகுதியில நாம் நடந்திருப்போம் ஐயா. ஒரு மிக முக்கியமான யாத்திரை, முக்கியமான நேரத்தில் தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலையை முழுவதுமாக மாற்றக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய யாத்திரையாக இன்னைக்கு என் மண் என் மக்கள் யாத்திரை இருக்குங்க. அதுவும் குறிப்பாக திருப்போரூரை பொறுத்தவரை ஒரு பெரிய பெருமை. முருகபெருமான் சூரபத்மனை 3 இடத்திலே அளித்தார். நிலத்துல திருப்பரங்குன்றத்தில் அளித்தாருங்க ஐயா, கடல்ல திருச்செந்தூர்ல அளிச்சாங்க, ஆகாயத்துல திருப்போரூர்ல அளிச்சாங்க. அருள்மிகு கந்தசாமி கோவில் இங்க என்ன இருக்குங்க ஐயா, இது ஒரு சாதாரண முருகன் கிடையாது. தமிழகத்துல எத்தனையோ இடத்துல முருகபெருமான் இருந்தாலும் கூட திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருப்போரில் இருக்கக்கூடிய இந்த முருகபெருமானுக்கு மட்டும் தனிச்சிறப்பு. காரணம், சூரபத்மனை வதம் செய்த மண். ஆகாயத்திலே வதம் செய்து அதன் பிறகு மக்களுக்கு அருள்பளித்து கந்தசாமி பெருமானாக இங்கே அமர்ந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அற்புதமான தொகுதிக்கு இங்கே வந்திருக்கின்றோம். சூரர்களை அழிக்கக்கூடிய யாத்திரையாக இன்னைக்கு என் மண் என் மக்கள் யாத்திரை இருக்குங்க ஐயா. 2024 மிக முக்கியமாக இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது ஒரு பக்கம் குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி. அண்ணே மைக்க கொஞ்சம் சரி பண்ணும் தலைவா, மைக் கொஞ்சம் சரி பண்ணும். ஒயர்லெஸ் ஒரு பக்கம் சரியா சரி பண்ணுங்கண்ணா, இல்லாட்டி இன்னொரு பக்கம் அந்த ஒயர்டு மைக் இருந்தா கொடுங்கண்ணா. கொஞ்சம் லேக் ஆகுதுண்ணே தலைவா, மைக் லேக் ஆகுது பாருங்க, இல்லாட்டி ஒயர்டு மைக் ஒன்று கொடுங்க. 2024 பாராளுமன்ற தொகுதியில நமக்கு தெரியும் 3வது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரப்போறார் என்பது முழுமையாக நமக்கு தெரியுங்க ஐயா. அதுவும் 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சியிலே அமர போறார் என்பது முழுமையாக நமக்கு தெரியுங்க ஐயா. இந்தியால டெல்லியிலே 7க்கு 7 பாரதிய ஜனதா கட்சி வரப்போகுதுங்க ஐயா. குஜராத்ல 28க்கு 28 வரப்போகுது. மத்திய பிரதேஷ் முழுமையா வரப்போகுது, பீகார் முழுமையா வரப்போகுது, சத்தீஸ்கர் முழுமையா வரப்போகுது. யாராவது இன்னைக்கு அண்ணாமலைகிட்ட எப்படி மோடி அவர்கள் 3வது முறையாக வரப்போறாங்க, எப்படி 400 சீட்டை தாண்ட போறாங்க ஐயா, என்னால கணக்கு கொடுக்க முடியும்.
எந்த மாநிலத்திலே எத்தனை சீட் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பெற இருக்கிறது என்கின்ற கணக்கு என்னால கொடுக்க முடியுங்க ஐயா. உறுதியாக தனி பெரும்பான்மையோடு மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டில் பாரதிய ஜனதா கட்சி அமரப்போவது உறுதி, எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. இன்னைக்கு 400 சீட்டுக்கும் 450 சீட்டுக்கும் இடையில் நிற்பது நம்முடைய தமிழகம். இங்க 39க்கு 39 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கூட பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரப்பத்தை வலுப்படுத்தக்கூடிய 39 கொடுத்தீங்கன்னா 480 எம்பி. ஆனா இன்னைக்கும் நாம மாத்தி திமுகவுக்கும் பங்காளி கட்சிக்கும் ஓட்டு போட்டோம்னா பாராளுமன்றத்திலே 2 ரூபாய் வடை சாப்பிடுவது மட்டும்தான் அவர்கள் வேலையா இருக்கும். அடுத்த 5 ஆண்டுகள் 2024 29 நம்முடைய வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் போடுற ஒரு ஓட்டும் கூட அது குப்பை தொட்டியில போடுற ஓட்டுங்க ஐயா. அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. போட்டு பார்த்தாச்சு. 2019 24 வரை தமிழகத்திற்கு என்ன நிலைமையோ அது மறுபடியும் 2024 29 வரை வர வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரி, நம்முடைய எம்பிக்கள், நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர், நம்முடைய சொல் பேச்சு கேட்கக்கூடியவர்கள், மோடி ஐயா கொடுக்கக்கூடிய வளர்ச்சி திட்டத்தை நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து கூடிய தகுதி இருக்கக்கூடியவர், அவர்களை இந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரி, வெயில்ல, மலையில, பனியில எதையும் பார்க்காமல் தமிழகம் முழுவதுமே வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். காரணம் ஐயா, இங்க இருக்கக்கூடிய ஆட்சி என்பது மக்களுடைய உழைப்பை எல்லாம் சுரண்டி ஒரு குடும்பம் பிழைப்பதற்காக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு. உங்க உழைப்பை எல்லாம் சுரண்டி ஒரே ஒரு குடும்பம், மகனும் மருமகனும் தந்தையும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக திமுக ஆட்சி. தமிழகத்துல ஒரு துறை நல்லா இருக்குன்னு சொல்லுங்க ஐயா. 33 மாதத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஒரு துறை ஒழுக்கமா இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு துறை இல்லைங்க ஐயா. கல்வித்துறை நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, இருக்குங்களா? இல்லை 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 இல்லைங்கன்னா காவல்துறை நல்லா வச்சிருக்காங்க சொல்ல முடியுங்களா? இல்ல அரசு துறை எல்லாமே லஞ்சம் இல்லாம, பத்திரத்து பதிவு துறையிலிருந்து எல்லாம் லஞ்சம் இல்லாம போனோன்னே வேலை நடக்குது சொல்ல முடியுங்களா? இல்ல ஒரு தாசில்தார் அலுவலகத்துக்குள்ள பணம் கொடுக்காம ஒரு வேலையை செய்ய முடியும் சொல்ல முடியுங்களா? ஒரு துறை கூட இல்ல போக்குவரத்து துறை, ஒரு பஸ்ல ஏறி பயணம் செய்ய முடியுங்களா? படிக்கட்டு எப்ப விழும் என்று தெரியாது, மேலே இருக்கக்கூடிய கூரையிலிருந்து தண்ணி எப்ப ஒழுகணும்னு தெரியாதுங்க ஐயா. ஒரு துறை கூட உருப்படியாக இல்லாத ஒரு ஆட்சியாக 33 மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் சரி பண்ணுங்க ஐயா. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதுவும் உங்களுடைய எம்எல்ஏ பத்தி சொல்லவே வேண்டாம். திருப்பூரனுடைய எம்எல்ஏ கருப்பு சட்டையை போட்டுட்டு சட்டமன்றத்திற்கு வர்றதுக்கு ஒரு எம்எல்ஏ, கட்ட பஞ்சாயத்து செஞ்சு வசூல் பண்றதுக்கு ஒரு கட்சி, கட்ட பஞ்சாயத்து செஞ்சு வசூல் பண்றதுக்கு ஒரு எம்எல்ஏ இல்லைங்களா? இதே எம்எல்ஏ தானே சொன்னாரு, தமிழகத்திலே டிஜிபி கிடையாது சட்டம் ஒழுங்குக்கு, தமிழகத்திலே காவல்துறை கிடையாது சட்டம் ஒழுங்குக்கு, தமிழகத்திலே சட்டம்னா விடுதலை சிறுத்தைகள் இந்த எம்எல்ஏ சொல்லீங்களா? சொன்ன அதே எம்எல்ஏ தொகுதியில் என்று கொண்டிருக்கின்றோம் திருப்பூரூர். ஐயா எம்எல்ஏவும் சரியில்லை, நம்ம கிடைத்திருக்கக்கூடிய முதலமைச்சரும் சரியில்லை, நம்ம கிடைத்திருக்கக்கூடிய எம்பி யாருன்னே உங்களுக்கு தெரியாது. காஞ்சிபுரம் எம்பி பேர் தெரியுங்களா? பார்த்திருக்கீங்களா? 2019 தேர்தல் வாக்கு சேகரிக்க வந்த பிறகு உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் யாராச்சும் பார்த்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்க ஐயா. யாரும் நமக்கு வேலை செய்யவில்லை. மோடி என்கின்ற ஒரே ஒரு மனிதன் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த மனிதனுடைய ஆட்சியில நமக்கு நல்லது நடந்துகிட்டு இருக்குங்க ஐயா. உலக புகழ் பெற்ற மாமல்லபுரம் இருக்கக்கூடிய தொகுதிங்க ஐயா. உலக புகழ் பெற்ற 1300 ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவர் கால சிற்பங்கள் இருக்கு. 2019 அக்டோபர் மாசத்துல மோடி ஐயா சீனாவுடைய அதிபரை கொண்டு வந்தாங்க ஐயா. பார்த்து சீனாவுடைய அதிபரை கொண்டு வந்தாங்க. மோடி ஐயா எங்கே வேண்டுமானாலும் சீனாவுடைய அதிபரை கொண்டு போயிருக்கலாம், அவருடைய சொந்த ஊருக்கு கொண்டு போயிருக்கலாம் ஐயா, வாரணாசி கொண்டு போயிருக்கலாம். ஆனா மாமல்லபுரத்திற்கு கொண்டு வந்து தமிழர்களுடைய பெருமையை பறைசாற்ற வேண்டும், குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய சிற்பங்களை காட்ட வேண்டும் என்பதற்காக இங்க கூட்டிட்டு வந்தாங்க ஐயா. அதுவரை வாரத்திற்கு 50,000 பேர் வரக்கூடிய ஒரு ஊர் மாமல்லபுரம் ஐயா. மோடி ஐயா வந்து சென்ற பிறகு அடுத்த வாரமே 1,50,000 பேர் வந்துட்டு போனாங்க. இன்னைக்கு மோடி ஐயாவுடைய பிராண்டுங்க ஐயா. ஒரு ஊரினுடைய பெயரை சொன்னால் அந்த ஊரினுடைய வளர்ச்சி. லட்சதீவுக்கு போனாருன்னா அடுத்த வாரம் 3,300% அதிகமா மக்கள் போவாங்க. மாமல்லபுரத்துக்கு வந்தாங்கன்னா
50,000 பேர் வாரத்துக்கு வந்த ஒரு ஊர் மோடி ஐயா வந்து சென்ற பிறகு அடுத்த வாரம் 1,50,000 பேர் வருவாங்க ஐயா. மோடியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. இன்னைக்கு இந்தியாவில் எல்லா ஊரும் கூட மோடி அவர்கள் வரமாட்டார்களா என்று காத்துக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய ஊருடைய பெயரை சொல்ல மாட்டார்களா என்று காத்துக் கொண்டிருக்கின்றார். ஐயா, மாமல்லபுரத்தை மோடி அவர்கள் ஒரு முறை கௌரவப்படுத்தல. 2023 G20 மாநாடு நடந்த பொழுது அதனுடைய மகளிர் G20 மாநாடு மாமல்லபுரத்தில் நடத்தினார். உமன்ஸ் 20. உலகத்திலிருந்து எல்லா நாட்டினுடைய மகளிர்கள் இங்கே மாமல்லபுரத்தில் W20 உமன் 20 கூட இந்த மாமல்லபுரத்தில் நடந்ததுங்க ஐயா. அந்த அளவுக்கு உங்களுடைய ஊருடைய பெருமையை இது பெரிதாக வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க. ஆனா திமுக அரசு மாமல்லபுரத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் உங்களால கட்ட முடியாதுங்க ஐயா. ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்கானுங்களா? ஒரு டாய்லெட் ஒழுக்கமா வச்சிருக்காங்களா ஐயா? பொதுமக்கள் போறதுக்கு ஒரு டாய்லெட் ஒழுக்கமா இருக்குவாங்க ஐயா. இன்னைக்கு ஒரு வாரமாக நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உத்தரப்பிரதேச அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டிய பிறகு 2025 ஐயா 5 கோடி பேர் ராமர் கோயிலுக்கு போறாங்க. 5 கோடி பேர் ஒரே ஆண்டு. இதனால உத்தரப்பிரதேச அரசுக்கு வரக்கூடிய வருமானம் 25,000 கோடி. 25,000 கோடி அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேசனுடைய பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு ராமர் கோயில் மூலமாக வரக்கூடிய வருமானம் அரசுக்கு 25,000 கோடி, உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு 4 லட்சம் கோடி. திமுக காரனை பார்த்து கேட்கிறான், எப்படின்னா 25,000 கோடி வரும்? எப்படி நான் கணக்கு போட்டேன்? தம்பி, கணக்கு நான் போடல. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவர்களுடைய புள்ளி விவரத்தின்படி நமக்கு தெரியும் இந்தியாவிலே பொருளாதாரம் எப்படி இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க ரிப்போர்ட் படி ஒரு மாநிலத்திற்கும் மக்கள் எத்தனை பேர் டூரிஸ்ட் போறாங்கன்னு தெரியும். கடந்த வாரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI அவருடைய ஆய்வறிக்கை சொல்லுது, அடுத்த ஆண்டு ஒரு ஆண்டுல மட்டும் 2025 ராமர் கோவிலுக்கு 5 கோடி பேர் போவாங்க. 4 லட்சம் கோடி ரூபாய் உத்தரப்பிரதேசத்துக்கு வருமானம் அதன் மூலமாக வரும். 25,000 கோடி உத்தரப்பிரதேச அரசுக்கு வரும். நீ நம்ம ஊர்ல இத்தனை கோயிலை வைத்துக் கொண்டு 1000 ஆண்டுகள் பழமையாக இருக்கக்கூடிய கோயிலை வைத்துக் கொண்டு இங்க இருக்கக்கூடிய மாமல்லபுரம் 1300 ஆண்டுகள் பழமையா இருக்கக்கூடிய கோயில்ல 100 ரூபாய் வசூல் பண்ணிட்டு இருக்க. ஒரு டாய்லெட் கிடையாது, ஒரு பேருந்து நிலையம் கிடையாது, பெண்கள் வந்தால் அவர்கள் கொடுக்கக்கூடிய வசதி கிடையாது. எப்படி வருமானம் வரும்? எப்படி வருமானம் வருது? எந்த அரசு முழுமையாக துணிந்து அந்த ஊரை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல வேண்டும், மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று எந்த அரசு போறாங்களோ அந்த அரசுக்கு இன்னைக்கு மக்கள் வருமானம் கொடுக்கிறாங்க. தமிழகத்தில் இத்தனை கோயில் இருக்குதுங்க ஐயா. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நடந்து போக முடியுமாங்க ஐயா? இல்ல உங்க திருப்பூர் முருகன் கோயில் எடுத்துக்கலாம். இங்க இருக்கக்கூடிய முருகன் கோயில் எடுக்கலாம். இவ்வளவு பெரிய சிறந்த கோவில், சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ரோடு சரியா வச்சிருக்காங்களாங்க ஐயா? முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கழிப்பறை சரியா இருக்கு? எதுவுமே இல்லாம ஒரே ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்குதுங்க ஐயா. இன்னைக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி நின்று கொண்டிருக்கின்றோம். எதற்குங்க ஐயா? தனியாக நின்று கொண்டிருக்கின்றோம். 2 கட்சிகளும் வேண்டாம் என்று சொல்லி நின்று கொண்டிருக்கின்றோம். பங்காளிகளும் வேண்டாம், பகையாளியும் வேண்டாம், ஆளுகின்ற கட்சியும் வேண்டாம், ஆண்ட கட்சிகளும் வேண்டாம். தமிழகத்திற்கு ஒரு புதிய அரசியல் இலக்கணம் எழுத வேண்டிய காலகட்டாயம் 2024 ஐயா. வளர்ச்சி 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 என்பதை மட்டுமே தாரக மந்திரமாக வைத்து தமிழகத்திலும் இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய வளர்ச்சி பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றோம். கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சி தமிழகத்தினுடைய வளர்ச்சி இல்லைங்க ஐயா. முதல்வர் குடும்பத்தினுடைய வளர்ச்சி தமிழகத்தினுடைய வளர்ச்சி இல்ல. தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது நடந்து வரும் பொழுது ரோட்டோர கடையில் இருக்கக்கூடிய அக்கா தங்கையினுடைய வளர்ச்சி தான் நம்ம வளர்ச்சிங்க ஐயா. ஏழை தாயினுடைய வளர்ச்சி தான் நம்ம வளர்ச்சி. படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எப்ப வளர்ச்சி இருக்கோ அதான் நம்ம வளர்ச்சி. திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிறாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா 5 ஆண்டுகள்ல 3,50,000 பேருக்கு அரசு வேலை கொடுப்போம். 33 மாதம் பாதி ஆட்சி முடிந்த பிறகு 10,600 பேருக்கு TNPSC அரசு வேலை கொடுத்திருக்காங்க. 10,600 பேருக்கு. எப்படிங்க ஐயா அந்த மாநிலம் வளரும்? எப்படிங்க ஐயா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்? 3,50,000 பேருக்கு அரசு வேலை என்றால் 33 மாசத்துல 1,75,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கணும். 10,600 பேருக்கு கொடுத்திருக்காங்க. குழந்தைகள் எல்லாம் படித்து விட்டு வீட்டில் இருக்கிறான். எப்படிங்க ஐயா வளரும்? இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவருடைய குழந்தைக்கு அரசு வேலை கொடுத்துட்டார். யாரு? உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாருங்களா அரசு வேலை. ஆனா உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலையே. அவருடைய மகனை வேகமா போட்டி போட்டு அமைச்சராக்க வேண்டும் என்று காட்டுகின்ற அக்கறைய ஒரு சாதாரண ஏழை தாயினுடைய குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தைக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் என்கின்ற அக்கறை இல்லை அல்லங்க. அதனால்தான் இந்த யாத்திரையிலே பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்திலையும் சொல்லிட்டு வர்றாங்க. 2026 உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்று
பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுது இதுவரை எந்த குடும்பத்துல எந்த தலைமுறையில இதுவரைக்கும் அரசு வேலை வரலையோ முன்னுரிமையாக அவர்களுக்கு அரசு வேலை கொடுப்போம். நல்லா கேட்டுக்கம்மா, 7 தலைமுறை 8 தலைமுறை என் குடும்பத்தில் அரசு வேலையை எட்டி பார்க்கல. முன்னுரிமை உங்களுக்கு அரசு வேலை உங்களுக்கு வரும், உங்களுக்கு கொடுக்கிறோம். ஏன்னா அரசு வேலையில எல்லா குடும்பம் இருக்குங்க அம்மையா, அதை படிச்சிருக்கணும். முன்னுரிமை உங்களுக்கு கொடுக்கிறோம். அப்ளிகேஷன்லயே எங்க குடும்பத்தில் இதுவரை அரசு வேலைக்கு யாரும் போகல, நான் தான் முதல் அரசு வேலைக்கு இருக்கிறேன் அப்படின்னா முதல் தகுதி அவருக்கு கொடுக்கிறோம். காவல்துறைக்கு அவர் வரட்டும், எல்லா இடத்துக்கும் அவர் வரட்டும், அவருக்கு முன்னுரிமை கொடுப்போம். இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய மகன் நன்றாக இருக்க வேண்டும். உதயநிதி ஸ்டாலினுக்கு அரசு வேலை கொடுத்து அவர் அமைச்சர் ஆக்கிட்ட தன்னுடைய வேலை முடிந்து விட்டது நினைக்கிறான். 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் சொல்றார், இந்த கலர் கலரா வர்ற பஞ்சு மிட்டாய் எல்லாம் நாங்க தடை பண்ண போறோம். எதுக்கு கலர் கலரா வரப்போற பஞ்சு மிட்டாயை தடை பண்றேன்னா அந்த பஞ்சு மிட்டாயை சாப்பிட்டா புற்றுநோய் வருங்கிறார். சரி, புற்றுநோய் வருதா? சரி, நீங்க ஆய்வு பண்ணிருக்கீங்களா? தடை பண்ணுங்க. அப்ப இந்த டாஸ்மார்க்ல டானிக்கா வித்துட்டு இருக்கிறீங்க, டாஸ்மார்க்ல டானிக் வித்துட்டு இருக்கிறீங்களா? அப்ப டாஸ்மார்க்ல போய் வாங்கி குடிச்சா புற்றுநோய் வராதுன்னு சுகாதாரத்துறை ஒரு அறிக்கை கொடுக்க முடியுமா? குடல் புற்றுநோய் வராதுன்னு அறிக்கை கொடுக்க முடியுமா? இல்ல நுரையீரல் புற்றுநோய் வர முடியாதுன்னு அறிக்கை கொடுக்க முடியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டை அழித்துக் கொண்டிருப்பதே இந்த டாஸ்மார்க்ல விற்கக்கூடிய ரசாயன சாராயம். TR பாலுவனுடைய ஆலையிலே உற்பத்தி ஆகக்கூடிய சாராயம், ஜெகத் ரட்சகன் அவருடைய ஆலையிலே உற்பத்தி ஆகக்கூடிய சாராயம், அதை கொண்டு வந்து டாஸ்மார்க்ல வித்துக்கிட்டு இருக்காங்க. அதிலே 44,000 கோடி ரூபாய் வருமானம் அதிலிருந்து வருது. இன்னைக்கு யாரோ கிராமத்திலிருந்து வந்த ஒரு சில மக்கள் பிழைப்புக்காக பஞ்சு மிட்டாய் வித்துட்டு இருக்கிறாங்க. அதை போய் நீ ஆய்வு பண்ணி அதிலே புற்றுநோய் வருதுன்னு நீ போய் தடுக்கிறீல்ல, அதே அக்கறை ஏன் டாஸ்மார்க் மேல காட்ட மாட்டேங்கின்றேன் என்றுதான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். சகோதர சகோதரி, சரி பட்ஜெட் தான் போடுறான், இந்த பட்ஜெட்டாவது உருப்படியா போடுறாரான்னு பாருங்க ஐயா. பட்ஜெட்டிலே வைத்திருக்கக்கூடிய எல்லா பேரும் மத்திய அரசுடைய திட்டத்திற்கு புது பேர் வச்சிருக்கிறான். ஐயா, அந்த பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க நான் சொல்ல மாட்டேன், நம்ம குழந்தை வறந்து ஆளான பிறகு புது பேர் வைக்கிறாங்க. இதெல்லாம் 4-5 வருடங்களாக மத்திய அரசினுடைய திட்டங்கள். பிரதம மந்திரியினுடைய வீடு கட்டும் திட்டம் 4 கோடி பேருக்கு வீடு கட்டி கொடுத்தாச்சு. தமிழகத்திலே வீடு கட்டி கொடுத்துட்டே இருக்கிறோங்கம்மா. அதுக்கு நேத்து பேர் வச்சிருக்கிறாங்க கலைஞரின் கனவு இல்லம்மா. பேர் கலைஞரின் கனவு இல்லம் நேத்து பேர் வச்சிருக்கிறாங்க 4 வருஷம் கழிச்சு. பிரதமரின் கிராம சாலை திட்டம் வாஜ்பாய் காலத்திலிருந்து தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய திட்டம், நேத்து பேர் வச்சிருக்கிறாங்க முதல்வரின் கிராம சாலை திட்டம். பணம் கொடுப்பதெல்லாம் மத்திய அரசு, பணம் கொடுப்பதெல்லாம் பிரதமர். ஜல் ஜீவன் திட்டம், ஒரு வீட்டுக்கும் நீங்க குடிக்கிற தண்ணி பைப்பு மூலமாக வர வேண்டும் என்பது ஜல் ஜீவன் திட்டம். இது 2019 திட்டம் நடப்பில் இருக்கு. நேத்து பேர் வச்சிருக்கிறாங்க குழாய் மூலமாக தமிழ்நாடு அரசு குடிநீர் குடிக்கும் திட்டம். போஷான் திட்டம், 6 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தை கர்ப்பிணி பெண்ணுக்கு ஊட்டச்சத்துக்காக போஷான் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்துறாங்க. நேத்து புது பேர் வச்சிருக்கிறாங்க ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம். சஹி நிவாஸ், நகரத்தில் நம்முடைய சகோதரிகள் வேலைக்கு போவாங்க, படிப்பாங்க, அவர்களுக்காக விடுதிகளை மத்திய அரசு 20 விடுதிகள் தமிழ்நாட்டில் நடத்துறாங்க. சஹி நிவாஸ் திட்டம் நேத்து பேர் வச்சிருக்கிறாங்க தோழி விடுதி திட்டம். விஸ்வகர்மா நலத்திட்டம் 13,000 கோடி மோடியை கொண்டு வந்திருக்காங்க. நேத்து பேர் வச்சிருக்காங்க கைவினைஞர் மேம்பாட்டு தமிழக அரசு திட்டம். பாருங்க, சோ திட்டமும் உன்னோடது கிடையாது, அதுக்கும் ஸ்டிக்கர், அது கூட ஒரு அடிப்படை யோசனை இல்லைங்க ஐயா. இன்னைக்கு திராவிட மாடல் அரசு என்று சொல்வதை விட இவர்களுக்கு சரியான பேர் என்னன்னா திராவிட ஆமை அரசு தான் சரியான பேர். மெதுவா ஊந்துகிட்டு இருக்காங்க. ஒரு ரோடு போடுறான்னா 10 வருஷம், சுரங்க வழி போடான்னா 17 வருஷம். இதற்கு முன்புங்க ஐயா, இதற்கு முன்பு தொகுதி முடிச்சுட்டு வர்றங்க ஐயா, பல்லாவரம் தொகுதியில் அங்க ஒரு சுரங்க பாதையை 17 வருஷமா போட்டுட்டு இருக்காங்க. 17 வருஷமா எங்கே பார்த்தாலும் கூட நகரத்துக்குள்ள குண்டும் குழியுமா கிடக்கும். கேட்டா மெட்ரோ ட்ரெயில கொண்டு வர்ற, இதை கொண்டு வர்றேன், அதை கொண்டு வர்றேன். சோ திராவிட ஆமை அரசு தான் சரியான பேர். அங்கே மோடி ஐயாவுடைய அரசை பொறுத்தவரை வேகம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. வேகம் 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 என்று நம்முடைய ஆட்சி இருக்கு. வேகமா ரோடு போடணும், வேகமா பாலம் கட்டணும், காஷ்மீர்ல பெரிய டனலை போடணும், மும்பையில கடலுக்கு மேலே ஒரு பாலத்தை கட்டணும். இப்படித்தான் மோடி யோசிக்கின்றார். ஆனா தமிழகத்தில் இவர்கள் யோசிப்பதெல்லாம் மெதுவா, இந்த கான்ட்ராக்டர் கமிஷன் கொடுத்தா இவங்ககிட்ட வாங்கி பெட்டியில போடு, 3 வருஷம் கழிச்சு கான்ட்ராக்டரை மாத்தி இவங்க கமிஷன் கொடுத்தா இவனை வாங்கி பெட்டியில போடு. தமிழகத்தில் 70 ஆண்டு காலமாக எந்த வளர்ச்சியும் இல்லாமல் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள். திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் சொன்னாங்களா? ஒரு சிலிண்டருக்கு மானியம் 100.
நாம சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கிறோம்னு சொன்னோமாங்க ஐயா? சொல்லாம மோடி ஐயா கொடுக்கறாங்க. மோடி சிலிண்டரா இருந்தா 300 ரூபாய் மானியம், மோடி சிலிண்டர் இல்லை என்றால் 200 ரூபாய் மானியம். சொல்லாம நாம கொடுக்கிறோம். தேர்தல் வாக்குறுதியிலே 100 ரூபாய் மானியம் கொடுப்போம் என்று சொல்லி 3 பட்ஜெட் ஆகி 1 ரூபாய் கூட கொடுக்கலீங்க ஐயா. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்னார். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு 100க்கு 100 பணம் மத்திய அரசினுடைய பணம், அதுவும் இல்லை. கல்வி கடன் ரத்து செய்வோம், அதுவும் இல்லை. நகை கடன் ரத்து செய்வோம், அதுவும் இல்லை. நெல் குவிண்டல், ஒரு குவிண்டலுக்கு 2500 ரூபாய், கரும்பு ஒரு டன்னுக்கு 4000 ரூபாய், அதுவும் இல்லை. தமிழகத்திலே மேல்நிலை பள்ளி கல்லூரியிலே மாணவ மாணவியர்களுக்கு 10 GB பதிவிறக்கம் செய்யக்கூடிய இன்டர்நெட்டோடு டேப்லெட் கொடுப்போம். தேர்தல் வாக்குறுதி, இதுவும் கொடுக்கல. மடிக்கணினி திட்டத்தை நிறுத்தியாச்சு. மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடு கட்டி கொடுப்போம், அதுவும் இல்லை. மாதம் ஒரு முறை மின் கட்டணம். ஐயோ சாமி, மின் கட்டணம் சொன்னாவே உங்களுக்கு பயம், எனக்கு பயம். அது எவ்வளவு ஏற்றிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகளை. திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக 20 தேர்தல் வாக்குறுதி கூட நிறைவேற்றல. 20 நம்ம 2019 பாராளுமன்ற தேர்தல் நாமும் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம் 295. இன்னைக்கு உங்கள் முன்னால் நான் இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக சொல்றேங்க ஐயா, 295 தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. திமுக காரனுக்கு சவால் வர்றோம். 2019 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி எடுத்து கையில் ஒரு பெண்ணு வச்சு ஒன்னொன்னா டிக் போட்டு வாங்க. ஒரு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்றாலும் கூட நான் பொறுப்பதற்கு 295 தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். இது மோடி அரசு, மோடி கேரண்டி. மோடி அவர்கள் சொன்னால் செய்வார். இந்தியாவிலே நாம் செய்யக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு. இந்த பிரச்சனை எது நாம் உருவாக்கலீங்க, இதெல்லாம் காங்கிரஸ் கட்சி உருவாக்கணும். ஆர்டிகல் 370 1950 உருவாக்கணும். ராமர் கோவில் 1880 பிரச்சனை உருவாச்சு. அனைத்துக்கும் தீர்வு நாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ஆட்சி. அதனால் சகோதர சகோதரிகளே, என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு, 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சரித்திரம் நமக்காக காத்திருக்கிறோம். மோடி அவர்கள் 3வது முறை அவருக்காக கேட்கலீங்க. ஸ்டாலின் ஐயா திரும்ப ஓட்டு போடுங்கன்னா யாருக்காக கேட்கிறாருங்க? அவருக்காக கேட்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சா நல்லா இருக்கும். 30,000 கோடி தான் சம்பாதிச்சிருக்கிறோம். நான் சொல்லுங்க, பிடிஆர் சொன்னார் இன்னொரு ஆட்சிக்கு வந்து ஒரு 50,000 கோடி சம்பாதிக்கலாம் அவங்க. ஆனா மோடி ஐயா 3வது முறையாக உங்களிடம் வாக்கு கேட்பது நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, உங்களுடைய வளர்ச்சிக்காக, உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக 3வது முறை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை மோடி ஐயா வைக்கிறாங்க. ஐயா, இன்னைக்கு எம்பி பேர் யாருன்னே நமக்கு தெரியாது, எம்எல்ஏ யாருன்னே தெரியாது. கட்ட பஞ்சாயத்து எம்எல்ஏ தான் நம்ம கிட்ட இருக்காங்க. காவல்துறையை மிரட்டக்கூடியவர்கள் தான் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. ஆனா ஒரு முறைங்க ஐயா 2024 நாம் பெருமையாக என்னுடைய எம்பி என்று பெருமையாக சொல்லக்கூடிய எம்பியை நீங்கள் காஞ்சிபுரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய எம்பி என்று பெருமையா உங்க குழந்தைக்கு சொல்லணும். இந்த எம்பி மாதிரி நீ இருக்கணும்பான்னு தம் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நல்ல எம்பியை இங்கே கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் பொறுப்பு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் வாக்களிப்பது மோடி அவர்களுக்கு. உங்க ஓட்டு எல்லாம் மோடிக்கு. உங்க நம்பிக்கை மோடியின் மீது. நம்பிக்கையான பணி செய்யக்கூடிய, சேவை செய்யக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரை கொடுப்பது எங்களுடைய பொறுப்பு. ஆனா நீங்க பெருமையாக சொல்லிக் கொடும்படி என்னுடைய குழந்தைக்கு ஒரு ரோல் மாடலா இவரை நான் காட்டுவேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க ஓட்டு போடணுங்க ஐயா. இந்த முறை நிச்சயமாக நீங்கள் அதுபோல் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து, சுட்டரிக்கின்ற வெயில்ல காத்து கொண்டிருக்கின்றீர்கள், அதிகமாக உங்களுடைய நேரத்தை எடுக்கக்கூடாது. இந்த வெயிலை பொருட்படுத்தாமல் இந்த யாத்திரைக்காக வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, குறிப்பாக மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட நன்றி செல்ல வேண்டிய நேரம். இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்து மிகச் சிறப்பாக இந்த யாத்திரையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை தலைவர் மோகன்ராஜா அவர்கள், மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், துணைத் தலைவர் பட்டுரோஜா அவர்கள், மாவட்ட துணைத் தலைவர் ஜானகிராமன் அவர்கள், ஏழுமலை அவர்கள், கிருஷ்ணன் அவர்கள், துணைத் தலைவர் கோவிந்தராஜன் அவர்கள், மாவட்ட செயலாளர் சுரேஷ்ராஜ் அவர்கள், வேறு வேறு பிரிவினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய சுரேஷ் அவர்கள், ஜெகதீஷன் அவர்கள், சாமிவேல் அவர்கள், மாவட்ட செயலாளர்கள் கவிதா ஸ்ரீதர் அவர்கள், நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள், கடுமையாக உழைக்கக்கூடிய திருப்போரூர் கிழக்கு சேகர் அவர்கள், மேற்கு ஏழுமலை அவர்கள், தெற்கு முருகன் அவர்கள், வடக்கு கார்த்தி அவர்கள், திருக்கழுக்குன்றம் கிழக்கு யுவராஜ் அவர்கள், திருக்கழுக்குன்றம் மேற்கு சக்திகுமார் அவர்கள், மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அருமை அண்ணன் துரை தனசேகரன் அவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், பத்திரிகை நண்பர்கள், நமக்காக பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, சகோதர சகோதரிகளே, பொடிநடையாக மெதுமெதுவாக இந்த பயணத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நிறைவு பயணம் கடைசி தொகுதி 234வது தொகுதி
பிப்ரவரி 27 பல்லடத்தில் இருக்கும் ஐயா. நீங்கள் அனைவரும் நிறைவு நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். காரணம், இந்த யாத்திரை என்பது அண்ணாமலை யாத்திரை, பாரதிய ஜனதா கட்சி யாத்திரை இல்லைங்க. இது மக்கள் யாத்திரை. உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு அரசியல் கட்சியை கொண்டு வர வேண்டும், நல்ல அரசியல் தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கான யாத்திரை. அதனால இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் கூட பிப்ரவரி 27 இன்னும் ஒரு 6 நாட்கள்ல நிறைவு நிகழ்ச்சி பல்லடத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர இருக்கின்றார்கள். நீங்களும் வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ்.